நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் அவதரித்து ஸ்ரீ மகாலட்சுமியை கைப்பிடித்தது ருக்மிணி கல்யாணம். பீஷ்மகம் என்னும் அரசனுக்கு ருக்மிணி தேவி பிறந்தாள். ருக்மிணி கண்ணனை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு 7 ஸ்லோகங்களை சந்தேசமாக எழுதி அனுப்பினாள். துவாரகையில் இருந்த கண்ணன் ருக்மிணி சந்தேசத்தை, அதாவது 7 ஸ்லோகங்களை படித்து வெகு வேகமாக தேரிலே அமர்ந்து வாயுவேக மனோவேகமாக பிரயாணம் பண்ணி ருக்மிணி தேவி இருந்த அழகான பட்டணம் குண்டினபுரம், மகாராஷ்டிரத்தில் விதர்ப தேசத்தில் நாகப்பூர் என்னும் இடத்துக்கு அருகிலே இருக்கும் குண்டினபுரம், அங்கு சென்று ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணி கொண்டார். பிற்பாடு துவாரகைக்கு போய் கோலாகலமாக மரபுப்படி ருக்மிணி கல்யாணம் நடந்தது. இந்த சரித்திரத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யைகாச்ச வரானனா. பீஷ்மகன் என்னும் அரசன் இருந்தான். விதர்ப தேசத்துக்கு மன்னவன். அவனுக்கு 5 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையாய் ருக்மிணி தேவியும் பிறந்தார்கள். ருக்மகிரஜ, ருக்மரத, ருக்மபாகுர் அனந்தர, ருக்மகேசோ ருக்மமாலி, ருக்மிண்யேஷாம் ஸ்வசாசதி. ருக்மிணி தேவி மெதுவே வளர்ந்து வந்தாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர துவாரகையிலிருந்து பல பேர் வித்வான்கள், பக்தர்கள், அவர்களெல்லாம் ருக்மிணியை பார்க்கறதுக்கு வருவாளாம். ருக்மிணியினிடத்திலேருந்து பல வித்வான்கள் துவாரகைக்கு போவாளாம். கண்ணனுடைய அழகு, குணம், செல்வம், பெருமை எல்லாத்தையும் வந்த உபன்யாசகர்கள் ருக்மிணிக்கு சொல்லுவா. ருக்மிணியினுடைய பெருமகளத்தனையும் கண்ணனிடத்தில் சொல்லுவார்கள். கண்ணனை பற்றி கேள்விப்பட்டு அவனையே கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று ருக்மிணி ஆசையை வளர்த்து கொண்டார். இவனைத் தவிர மற்றொரு மனிதனுக்கு பேச்ச பார்த்தால் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, மனிதருக்குன்னு என்ன மணமுடிக்க பார்த்தால் உயிரையே விடுவோம், கண்ணனுக்குத்தான் கைப்பிடிப்போம், ஆட்படுவோம் என்று உறுதியோடு ருக்மிணி இருந்தாள். தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம் கிருஷ்ணஸ்ய சதிருஷீம் பாரியாம் சமுத்தோடும் மனோததே. கண்ணனுக்கு ஏற்ற பாரியைத்தான் எல்லா விதத்திலும் ஏற்றவள். புத்தியிலாகட்டும், பண்பாட்டிலாகட்டும், கலாச்சாரத்திலாகட்டும், பணத்திலாகட்டும், அழகிலாகட்டும், கருணையிலாகட்டும், எல்லாத்திலையும் தான் அவனுக்கு ஏற்றவள் என்று ருக்மிணியே முடிவுக்கு வந்தாள். திருஷ்டுவா பிரம்மண்ய தேவ தம் அவருக்கிய நிஜாசனாத் உபவேஷ்ய அர்ஹயாஞ்சக்கரே யதாத்மானம் திவௌகசா. ஆனால் இவ்வளவு தூரம் ருக்மிணிக்கு கண்ணனிடத்திற காதலிருந்து ஊர் மக்களெல்லாம் விரும்பினாலும் அரசனே விரும்பினாலும் மூத்த அண்ணன் ருக்மிக்கு மட்டும் ருக்மிணியை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தவறான எண்ணம் ஏற்பட்டது. நாள் பார்த்துட்டார்கள். சிசுபாலனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடுகளெல்லாம் நடக்க துவங்கின. இனி நாம் பேசாமல் இருந்துட்டோம்னா எந்த நிமிஷத்துலையாவது பெண்ணு தன் காதலை எடுத்து சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா அனர்த்தமாக போடுமே. அதனால் ஒரு பிராமணோத்தமரை கூப்பிட்டாள். மடல் எழுதி 7 ஸ்லோகங்களை ருக்மிணி சந்தேசமாக அவரிடத்தில் கொடுத்து, நான் கண்ணனிடத்தில் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் என்று துவாரகையில் போய் அவனிடத்தில் சொல்லும் என்ன அனுப்பி வைத்தாள். பிராமணர் சென்றார். கஷ்டப்பட்டு துவாரகையை அடைந்தார். கண்ணனும் அவரை வரவேற்று உபசரித்து அமர்த்தி, என்னை எதிர்பார்த்து வந்தீர், பிராமணர்கள் எதையும் எதிர்பார்க்கக்கூடாதே, நீர் எப்போ இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கீரோ அப்போ எதையோ வாழ்ந்து போக வந்திருக்கீர், எதுன்னு கேட்டான். பிராமணர் பதில் சொன்னார், எதையும் உன்னிடத்தில் பெற்று போக வரவில்லை, உனக்கு நாம் கொடுத்து போக வந்தோம், நம் தேவி ருக்மிணி கொடுத்ததை கொடுக்க வந்திருக்கேன். யாரு ருக்மிணி? யார்? என்ன ஸ்லோகம், என்ன சந்தேசம்னு கண்ணன் கேட்டார். இடுப்பில் சொருகி வைத்திருந்த ஓலைச்சுவடி எடுத்தார், கண்ணனிடத்தே கொடுத்தார். கண்ணன் வாங்கி வாசிச்சு பார்க்கிறார். 7 ஸ்லோகங்கள். ஸ்ருத்வா குணானு புவனசுந்தர சிண்வதாந்தே நிர்விஷ்ய கரணவிவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவய்யச்சுத ஆவிஷதி சித்திரம் அபத்திரபம் மே. உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்னி. ஸ்ருத்வா குணானு, உன் குணம், உன் அழகு எல்லாத்தையும் கேள்விப்பட்டு என் மனசை பறி கொடுத்துட்டேன். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவய் அச்சுத, நான் உலகத்தாலே வெப்பப்பட்டு கிடக்கிறேன்,
இந்த உலகத்தில் எத்தனையோ சாம்சாரிகமான தாபம், உன்னை விட்டு பிரிந்த விரக தாபம், இந்த தாபமத்தனையும் போவது உன்னை பற்றி கேட்டு நீயே என் மனத்தில் அமர்ந்து அமுதமயமாக இருக்கிறாய். நான் உன்னிடத்தில் ஆசை வச்சது தப்பா சொல்லு? எந்த ஒரு குலவதி உயர்ந்த பெண்ணாவது உன்னை போல ஒரு புருஷோத்தமனை கைப்பிடிக்க ஆசைப்பட மாட்டாளா? நான் எங்கேயாவது சிசுபாலனுக்கு ஆட்படலாமா? உயர்ந்த மாம்சம் சிங்கத்துக்கு போகணுமே தவிர நரிக்கு ஆட்படக்கூடாது. அதைப்போல் நான் சிசுபாலனுக்கு ஆட்பட்டால் சிங்கத்தை விட்டு நரிய தேடி போனா போலே. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யாவயோ திரவிண தாமபிராத்மதுல்யம் தீராபதிம் குலவதி நவೃணீத கன்யா காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம் ஆராதிதா யதி கதாகிரஜயேத்யபாணிம் கிருண்ணாது மே ந தமகோஷ சுதாதயோன்யே. நான் என் தேவியை பூஜித்தது உண்மையார்க்கும் நாள், தெய்வ நம்பிக்கை உண்மையாய் இஷ்டாபூர்த்தம் தான தர்மங்களை பண்ணினது உண்மையாக இருக்குமானால் சிசுபாலனுக்கு கைப்பிடிக்காமல் நான் ஆசைப்பட்ட உன்னையே கைப்பிடிக்க வேண்டும். நீ யோசிக்கலாம், நீ எங்கோ இருக்கிறாய், நான் எங்கோ இருக்கிறேன். அண்ணனோ வேறு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார், எப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்று நினைக்கலாம். கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் குலதேவி யாத்திரைக்கு போய் தேவி பூஜைக்காக செல்வேன். அப்போது தோட்டத்துக்கு அருகில் இருப்பேன். நீ தேரோடு வா, வந்துவிட்டாய்னு சங்கநாதத்தை எழுப்பு, அது கேட்டுன்னு ஆஸ்வாசப்படுவேன். யாரும் பார்க்காத போது என்னை ராட்சச முறையில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு உன் தேரில் அமர்த்தி கொண்டு அழைத்து போ. யார் எதிர்த்து வந்தாலும் ஜெயித்து விடு. இப்படித்தான் நீ என்னை வந்து கடிமணம் புரிய வேண்டும் என்று ருக்மிணி எழுதிவிட்டாள். மாம் ராட்சசேன விதினோத்வஹ வீரியசுல்காம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவி யாத்ரா யஸ்யாம் பகிர் நவவதூர்கிரிராஜமுபேயாத் யஸ்யாங்கிரி பங்கஜரஹஸ்ரபனம் மஹந்தः வாஞ்சயந்த்யுமாபதிரிவாத்மபதோஹத்யை யர்ஹ்யம்புஜாக்ஷ ந லபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூன் விரதகிருதான் சதஜன்மபிஸ்யாத். ஒருவேளை என்னுடைய கடிதத்தை பார்த்து நீ நடவடிக்கை எடுக்காமல் போய் என்னை கைப்பிடிக்க வராமல் போனாயென்றால் கண்டிப்பா என் உயிரை விடுவதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. கண்ணன் 7 ஸ்லோகத்தை கேட்டுண்டார். ஓ, இந்த தேவி நம்ம பேர்ல இவ்வளவு விருப்பம் வச்சிருக்காளா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை என்னுடைய கடிதத்தை பார்த்து நீ நடவடிக்கை எடுக்காமல் போய் என்னை கைப்பிடிக்க வராமல் போனாயென்றால் கண்டிப்பா என் உயிரை விடுவதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது. கண்ணன் 7 ஸ்லோகத்தை கேட்டுண்டார். ஓ, இந்த தேவி நம்ம பேர்ல இவ்வளவு விருப்பம் வச்சிருக்காளா? படிச்சு முடிச்சுட்டார். வந்திருக்கிற பிராமணர் என்ன பதில் கிடைக்க போறதுன்னு காத்திருந்தார். கண்ணன் அந்தணனை பார்த்து சொல்றார், உங்க தேவிக்கு இவ்வளவு கடினமான உள்ளம்னு நான் நினைக்கலேன்னார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். உன்னிடத்துல வந்து கொடுத்துருக்கேன், என்ன என் தேவிக்கு குற்றம் சொல்றேன்னா? இதே கடிதத்தை அவளிடத்துல இருக்கிற ஆசையால எழுதணும்னு நான் எவ்வளவு நாளா முயற்சி பண்ணிருக்கேன் தெரியுமோ? ஆனால் அவளை பற்றி நினைக்கச்சே உள்ள முருகி போகிறது. கண்கள்லேருந்து காவிரி ஆறே பெருகுகிறது. ஓலைச்சுவடியே கண்ணுக்கு தெரியல, எழுத்தாணி கண்ணுக்கு தெரியல. அப்படி நான் தவிச்சுன்னு இருக்கிறச்சே உங்கள் தேவிக்கு எழுத்தாணி தெரிஞ்சிருக்கு, ஓலைச்சுவடி தெரிஞ்சிருக்கு, உம்மை தெரிஞ்சிருக்கு, 7 ஸ்லோகம் எழுத தெரிஞ்சிருக்கு. அப்போ 2 பேரில் காதல் யாருக்கு அதிகம் பாரும்? அவளை நினைக்கச்சே எழுத மாட்டாமல் நான் உருகின்னு இருக்கேன். அவளுக்கு நன்னா எழுத தெரிஞ்சு 7 ஸ்லோகம் எழுதியிருக்கா. அப்போ அவளிடத்துல எனக்கு காதல் அதிகமா, என்னிடத்துல அவளுக்கு காதல் அதிகமா? நீ தான் புரிஞ்சுக்கணும். ஓ, நீ அப்படி சொல்றியா? நான் ஏதோ என் தேவியை தப்பா பேசுறேன்னு நான் நினச்சுன்னுட்டேன். சரி வா. தேர் கூட்டப்பட்டது, 4 குதிரைகள் பூட்டப்பட்டன. சச்ச அஸ்வைஹி சைவ்ய சுக்ரீவ மேக புஷ்பக பலாஹகைஹி யுக்தம் ரதம் உபானீய தஸ்தௌ பிராஞ்சலிரக்ரதः ஆருஹ்ய சந்தனம் சௌரிஹி த்விஜமாரோப்பிய தூர்ணகைஹி. பிராமணரையும் உட்காத்தி வச்சிருந்தார். ரொம்ப வேகமா ஒரு நாள் இரவு பொழுதுக்குள்ளே துவாரகையிலிருந்து புறப்பட்டு விதர்ப தேசம் குண்டினபுரத்துக்கு கண்ணன் வந்து சேர்ந்தான். அதற்குள் சிசுபாலனுக்கு ஏற்பாடாகி அவனுக்கு கூட இருக்கிற மொத்த வீரர்களும் படைதிரட்டு கொண்டு வந்து கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. கண்ணன் வந்துட்டான்னு ஊர்க்காரர்களுக்கு தெரிஞ்சது. போய் தோட்டத்தில் இருக்கிற கண்ணனை பார்த்துட்டு வந்துட்டு, இவன்தான் நம்முடைய தலைவிக்கு ஏற்ற பிள்ளை என்று எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டா. ருக்மிக்கும் செய்தி காதுக்கு போயித்து. கண்ணாலங்கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான். திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. எல்லா ஏற்பாடுகளும் சிசுபாலனோட பண்ணி வச்சுட்டு குலதேவி யாத்திரைக்காக ருக்மிணி புறப்பட்டாள். கண்ணன் காத்திருந்தான். நான் வந்துட்டேங்கிறத அறிவிக்க பூங்கொள் திருமுகத்து மடுத்தூதிய சங்கொலி தன் உதட்டிலே சங்கத்தை வைத்து நாதத்தை எழுப்ப, நாதத்தை கேட்டு ருக்மிணி தேவிக்கு ஆனந்தம். கண்ணன் வந்துட்டார், இனிமே நமக்கு கவலை இல்லை. வந்த வேகத்தில் தேரிலே ருக்மிணி ஏறி அமர்த்தி கொண்டான்.
வேகமாக தேரை தட்டி விட்டு விட்டான். அப்போது எல்லாரும் எதிர்த்து வரா. ருக்மி எதிர்த்து வரா, சிசுபாலன் எதிர்த்து வரார். அத்தனை பேரையும் கட்டி இழுத்தான் எம்பெருமான். ஆண்டாளுடைய ஆச்சரியமான பாசுரம், நாச்சியார் திருமொழி பாசுரம். கண்ணாலன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான். இந்த ருக்மிணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னுட்டு எல்லாம் முடிஞ்சுது. இனிமே கண்ணலால் ஒன்றும் முடியாது, நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அண்ணாந்து வாயப்பழந்துன்னு இருந்துட்டாலாம் சிசுபாலன். அண்ணாந்திருக்கவே ஆங்கு கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. எல்லா ஏற்பாடும் சிசுபாலனுக்கு நடந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு மட்டும் கண்ணன் வந்துட்டார். ஆண்டாள் பாசுரத்தில் கைப்பிடித்த பெண்ணாளன் இருக்குது. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அவர் தான் உரையாசிரியர். அவர் விசாரம் பண்ணுறார், கைப்பிடிக்கன்னு ஆண்டாள் பாடிவிட்டா, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் யார் பண்ணா? ஊஞ்சல் ஆட வேண்டாமா, விரதம் பண்ண வேண்டாமா, பிடிசுத்தி போட வேண்டாமா? அதெல்லாம் ஆண்டாள் சொல்லவே இல்லையேன்னா. அதெல்லாம் சிசுபாலன் பண்ணி வச்சிருந்தார். கைப்பிடிக்க மட்டும்தான் கண்ணன் வந்தார். இப்படியும் பல கல்யாணத்தில் பார்க்கவும் இல்லையோ, ஜானுவாசம் ஒருத்தரோட நடந்திருக்கும், கார்த்தால எல்லாம் ஒருத்தரோட நடந்திருக்கும். திருமங்கல்ய தாரண சமயத்துக்கு ஷடக்கென ஒருத்தர் வருவார், அப்படியே குதிரையில் ஏற்றி உட்காந்து வச்சுப்பார், அழைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு இல்லையோ. இதெல்லாமும் கண்ணனை பார்த்து தெரிஞ்சுட்டு தான். இப்போ யாரும் ஒன்றுமே கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ. சிசுபாலன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருந்தார். சமயத்துக்கு கண்ணன் வந்தான். திண்ணார்ந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே. இப்படி ருக்மிணி தேவி கண்ணன் இருவரும் தேரிலே போக ருக்மி முதலானோர் எதிர்த்து வந்தார்கள். அப்போ எல்லாரையும் கட்டி போட்டார். ருக்மியை கொல்ல போனார். ருக்மிணி பிரார்த்திக்க, இல்லை நாம் கல்யாண பிரக்க நடத்தலாம், அண்ணனை கொன்னு தங்கை அழைச்சின்னு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவனை மன்னிச்சு விட்டுட்டார். துவாரகையை நோக்கி போயிற்று. இருந்தாலும் கண்ணனுக்கு ஒரு எண்ணம், நம்ம பாட்டுக்கு ராட்சச முறையிலே தேவியை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், நாளைக்கு இதை பார்க்குறவர்கள் எல்லாரும் நாமும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் இருக்கே, கண்ணன் பண்ணிப்பாரேன்னு சொன்னாலும் சொல்லுவா. அதனால் ஊருக்கு போயிட்டு 2 பக்கத்தவர்களையும் அழைத்தார். கைதேர்ந்த சித்திரக்காரர்களை கொண்டு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்தது. புறமானீய விதிவத் உபயேமே குருத்வஹ ததா மகோத்சவோ நிருணாம் யதுபுர்யாம் கிருஹே கிருஹே அபூத் அனன்ய பாவானாம் கிருஷ்ணே யதுபதௌ நிருப நராநாரியச்ச. ஆண்களும் பெண்களும் புத்தாடை புனைந்தார்கள். ஊரே விழாக்கோலம் போண்டது. அவரவர்கள் ஹோலி பண்டிகையைப் போலே இப்படியும் அப்படியும் சூர்ண பொடியை தூவிக்கொண்டார்கள். ததா மகோத்சவோ நிருணாம் யதுபுர்யாம் கிருஹே கிருஹே நராநாரியச்ச முதிதாக பிரமிருஷ்ட மணிகுண்டலாக. புத்தாடை புனைந்து காதுகளிலே குண்டலம் அணிந்து தோட்டையும் அணிந்து பாரிபர்கமுபாஜ குருகு வரையோ சித்திரவாசசோஹோ சா விருஷ்ணிஹி சா விஷ்ணிவபுர்யுக்தபிதேந்திரகேதுபிஹி விசித்திர மால்யாம்பர ரத்னதோரணைஹி குரு சிருஞ்சய கைகய விதர்ப யதுகுந்தய. கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்கா? குரு தேசத்தவர்கள், சிருஞ்சய தேசத்தவர்கள், கேகையர்கள், விதர்ப தேசத்தவர்கள், யதுகள், குந்தி போஜர்கள். மிதோ முபுதிரே தஸ்மின் சம்பிரமாத்து பரிதாவதாம் ருக்மிண்யா ஹரணம் ஸ்ருத்வா கீயமானம் ததஸ்ததः ராஜானோ ராஜகன்யாश्च பபூவர் பிருஷவிஸ்மிதாः துவாரகாயாம் அபூத்ராஜன் மகாமோதः புரௌகசாம். துவாரகையிலே அத்தனை பேருக்கும் ஆனந்தம். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சையேனாம் பத்ரந்தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா. என்று ஜனகன் எப்படி சீதை ராமனுக்கு கடிமணம் புரிந்து கொடுத்தானோ அதே போல பீஷ்மகரும் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் கண்ணனை அழைத்து போனான். ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணினுட்டார். இருவரும் நெடு நாட்களுக்கு இருந்த அடியார்களுக்கு அனுகிரகித்தார்கள்னு சரித்திரம். லக்ஷ்மீ சரண லாக்ஷாங்க சாட்சி ஸ்ரீவத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாணநிதயே நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம் கமலாகுஜ கஸ்தூரி கர்தமாங்கித வக்ஷசே யாதவாத்ரி நிவாசாய சம்பத்புத்திராய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விட்டுச்சித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தநந்தன சுந்தர்ரே கோதாயே நித்யமங்களம் ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே ஸ்ரீதந்திரிணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கைலிவைரிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம் ஸ்ரீமன்மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவ யஜ்ஜுனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம் மங்களாசாசனபரைः மதாச்சார்ய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சார்யைः சத்கிருதாயாஸ்து மங்களம் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியின் நரகமும் நைந்த நமனுக்கிங்காதொன்றுமில்லை கலியங்கெடுங் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மல்மேல் மலியப்புகுந்திசபாடி ஆடி உழிதரக் கண்டோம்
கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரியர் தொழுது தொழுது நின் நாத்தும் என்று ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் பல்லாண்டு பாடியிருக்கிறபடி ஜகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக தன் திருவடிகளையே உபாயமாக கொடுத்த எம்பெருமான் லக்ஷ்மி வல்லபனாய் ஸ்ரீநாதனாய் ருக்மிணி பிராணநாதனாய் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாத்து என்று நாம் எல்லாரும் பிரார்த்தித்து கைங்கரியம் பண்ண வேண்டிய படிக்கு ருக்மிணியோடைய கூட சேர்ந்து நெடுங்காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி துவாரகாவாசிகளுக்கும் சரி ஜகத்துக்கே ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார் என்பது ருக்மிணி கல்யாண சரித்திரம். இனிமே 12வது ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயத்தில் பாகவத புராணம் வாசித்ததோ சொல்லுவதோ சொல்லுன்னு தூண்டினதோ பலத்தை சொல்லி முடிக்க போறார். சர்வ வேதாந்த சாரம்ஹி ஸ்ரீ பாகவதம் இஷ்யத்தே தத் ராசம் அமிர்த திருப்தஸ்ய நானியத்திர ஸ்யாத்ரதி குவச்சித். யாருக்கெல்லாம் பாகவதம் கேட்டார்களோ போதுமென்கிற புத்தி பிறக்காது. நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ யதா வைஷ்ணவானாம் யதா சம்பு புராணானாம் இதம் ததா. எப்படி கீழே இறங்கி வந்த நதிகளிலே கங்கைக்கு சிறப்போ, எப்படி தேவர்களுக்குள் அச்சுதனுக்கு சிறப்போ, வைஷ்ணவர்களுக்குள் சம்புவுக்கு சிறப்போ, புராணங்களுக்குள் இதற்கு சிறப்பு. க்ஷேத்ராணாஞ்சைவ சர்வேஷாம் யதா காசி ஹனுத்தமா. க்ஷேத்திரங்களுக்குள் தன்னிகரற்றது காசி. ததா புராண விராதானாம் ஸ்ரீமத் பாகவதம் த்விஜாக. அதுபோலே பாகவத புராணம் புராணங்களுக்குள் சிறந்தது. ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின்னு பாரமஹம்சமேகம் அமலம் ஞானம் பரம் கீயத்தே. இதை வாசிப்பவனுக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீமத் பாகவதன் நாம புராணம் லோக விஸ்ருதம் ஸ்ருணியாது ஸ்ரத்தையாயுக்தா மம சந்தோஷ காரணம். அவனே பாகவத புராணத்தில் இருக்கிறபடியால் அதை வாசித்தாலோ கேட்டாலோ பெருமான் சந்தோஷப்படுகிறான். கஸ்மையேன விபாசிதா அயமதுலோ ஞானப்பிரதீபா புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணா. இதத்தால் சொல்லப்பட்ட கண்ணனுக்கு முதல்ல பல்லாண்டு பாடுவோம். இதை எழுதி வைத்த வேதவியாசரை எப்போதும் நமஸ்கரிப்போம், பூஜிப்போம். அதை சொல்லிக் கொடுத்த சுகாச்சாரியரை எப்போதும் நன்றியோடு வணங்குவோம். கேட்ட பரீட்சித்துக்கு மங்களம் உண்டாகுகன்னு பிரார்த்திப்போம். யோகீந்திராய ததாத்மநாத பகவத் விராதாய காருண்யத தச்ருதம் விமலம் விஷோகம் அமிர்தம் சத்தியம் பரம் தீமகி. எப்போதும் சத்தியனாய் நித்தியனாய் ஞானஸ்வரூபனாயிருக்கும் கண்ணனம்பெருமான் இதன் மூலம் உலகத்தில் இருக்கும் இருட்டத்தனையும் போக்கட்டும். எங்கேயும் செல்வச் செழிப்பு நிகழட்டும், பக்தி பெருகட்டும், எங்கேயும் சாந்தி தவழ வேண்டும். எங்கே என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அத்தனை அமலங்கள் அத்தனை மலங்கள் தோஷங்கள் அத்தனையும் நீங்கு பழையபடிக்கு அனைத்திடமும் சாந்தமாக சுபிக்ஷமாக எல்லா இடமும் நிறைந்திருக்க வேண்டும் என்று கண்ணன் திருவடிகளிலே பாகவத புராணத்தை சொல்லியே பிரார்த்திப்போம். இப்போ 4 ஸ்லோகங்கள். நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய சாட்சிணே ய இதம் கிருபயா கஸ்மை வியாச்சக்ஷே முமுக்ஷவே யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதஷ்டம் யஹ விஷ்ணுராதம் அமூமுச்சத் பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாதஸ்த்வம் நோ யதः பிரபோ நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஸ்தம் நமாமி ஹரிம் பரம். ஹரிநாம சங்கீர்த்தனத்தாலே ஜகத்தடங்கிலும் எங்கும் சாந்தியும் செழிப்பும் பக்தியும் தவழ வேண்டும் என்று ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கிருஷ்ணனெம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொள்ளுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் பிருந்தாடன்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். சாந்தி சாந்தி சாந்தியே நிலவட்டும். பொலிக பொலிக பொலிகவென்னு ஆழ்வார் ஆசீர்வதித்தபடி எல்லாம் நிகழட்டும். நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துளவையும் 10 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டபண்டிர் மக்களே அவர்களுக்கும் சரி கூட இருக்கிற பரிவாரத்தவர்களுக்கும் சரி அனைவருக்கும் நீங்காத செல்வம் நிறைய வேண்டும்.
இந்த ஊர் மக்கள் அனைவருக்குமே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள பூங்குவிளைப் போதில் பொருவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து என்று பிரார்த்தித்து கொள்ளுவோம். மீண்டும் மீண்டும் கிருஷ்ண பக்தி எங்கும் தவழட்டும் என்று வேண்டி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடையா புன்